சிவபெருமானுக்கு செய்யப்படும் தாராபிஷேக மகிமை. கோடைக்காலமான அக்னி நட்சத்திர நேரத்தில் சிவன் கோயில்களில் பெரும்பாலும் தாராபிஷேகம் நடைபெறும். தாராபிஷேகம் என்பது சிவலிங்கத்தின் மீது சொட்டு சொட்டாக விழும் மூலிகை நீராகும். இது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் முதன்மையாக வைக்கப்பட்டது. பிறகு அனைத்து சிவன் கோயில்களிலும் தாராபிஷேக பாத்திரங்கள் வைக்கப்பட்டு சிவபெருமானுக்கு தாராபிஷேகம் நடைபெறுகிறது. அக்னி நட்சத்திர வெயிலில் இருந்து சிவபெருமானை குளிர்விக்க தாராபிஷேகம் செய்யப்படுகிறது. மூலவர் சிவலிங்கத்தின் தலைக்கு மேல் ஒரு தாரா பாத்திரம் அமைக்கப்படும். குறிப்பாக அக்னி நட்சத்திரம் துவங்கும் நாளன்று சிவலிங்கத்தின் தலைக்கு மேல் தாரா பாத்திரம் அமைக்கப்படுகிறது. அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அப்போது ஆலகால விஷம் தோன்றியது. இதனால் தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து குடித்துவிட்டார். இதன் காரணமாக சிவபெருமானின் உடல் முழுவதும் வெப்பம் பரவியது. அவரது நெற்றிக்கண்ணும் வெப்பத்தால் தவித்தது. இதனால் சிவபெருமான் தலையில் கங்கையையும் சந்திரனையும் சூடினார்கள். அப்படியிருந்தும் சிவபெருமானின் உடல் வெப்பம் குறையவில்லை. இதனால் அவரது உடல் சூட்டை தணிக்க பல்வேறு அபிஷேகங்கள் செய்தனர். இடைவிடாது செய்யப்பட்ட அந்த அபிஷேகங்கள் காரணமாக சிவபெருமான் அபிஷேக பிரியராக மாறினார். சிவபெருமானுக்கு நாம் எந்த அளவுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உடலும் உள்ளமும் குளிர்ச்சியாகி மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல வரங்களை தந்தருள்வார். ஓம் நமச்சிவாய்.